வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு லோன் பற்றி நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். 10 நிமிஷத்தில் கேஷ் வாங்கிட்டு போங்க என்று சொல்லுவாங்க. நோ சிவில் ஸ்கோர் செக்கிங், நோ டாக்குமெண்டேஷன் செக்கிங் அண்ட் நோ வெரிஃபிகேஷன், இமிடியேட் அப்ரூவல். இது எல்லாமே கேள்விப்பட்டு இருப்போம். கொஸ்டின் என்னென்னா, கோல்டு லோன் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கோல்டு லோனில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ அந்த பீரியடில் போய் நீங்கள் திருப்பி மாற்றி வைக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? சப்போஸ் கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 1 கிராம் கோல்டு விலை பார்த்தீங்கன்னா 16,000க்கு விற்றுச்சு. இப்போ 14,000 சம்திங் விற்கிது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களோட கோல்டு என்ன ஆகும்? கோல்டு லோனோட ரியல் மெக்கானிசத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். பேங்காக இருக்கட்டும், இல்லது நிதி நிறுவனம், அதாவது ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை அடகு கடையாக இருக்கட்டும், அவங்க யாருமே கோல்டு லோனை பற்றி சொல்லாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்பிளாக கோல்டு லோன்னா என்ன? உங்கள் கையில் ஒரு கோல்டு இருக்குது. அந்த கோல்டை போய் கொண்டு பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை நிதி நிறுவன கம்பெனியில் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த கோல்டை அக்சஸ் பண்ணுவாங்க. அதாவது செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த கோல்டோட மதிப்பு 22 கேரட்டா இல்லை 24 கேரட்டா, அந்த மிஷினில் வச்சு செக் பண்ணிவிட்டு 1 கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுப்பாங்க. இந்த கேஷ் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டிய அந்த 5 இம்பார்ட்டன்ட் நோட்ஸை இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்டிவி, அதாவது எப்படின்னா லோன் டு வேல்யூ. உதாரணத்துக்கு உங்கள் கையில் 5,00,000 கோல்டு இருக்குது அப்படின்னா, பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா 5,00,000 தரமாட்டாங்க. ஆர்பிஐ ரூல் படி கோல்டோட விலையிலேருந்து 75% வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கலாம். உதாரணம் 5,00,000 கோல்டு இருக்குன்னா உங்களுக்கு 3,45,00,000 தான் மேக்ஸிமம் தருவாங்க. பாக்கி இருக்கக்கூடிய 1,4 லட்சம் ரூபாய்க்கு அந்த லெண்டருக்கு, அதாவது அந்த பேங்கோ இல்லை நிதி நிறுவனமோ இருக்கக்கூடிய இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கோல்டு விலை இறங்கி போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த 25% வச்சு மேட்ச் பண்ணிக்குவாங்க. இது கோல்டு ரிஸ்க்கு கம்மி பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு மார்ஜின். இல்லை இன்னும் கோல்டோட விலை அந்த 75% கீழே இறங்கி போச்சு அப்படின்னா, அவங்க உங்களை கூப்பிட்டு திருப்பி லோன் பேமெண்ட் ஏதாவது கட்ட சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் நடக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 1,00,000 கோல்டு அடகு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு 75,000 தருவாங்க. நகையோட விலை வந்து 1,00,000. ஸோ இப்போ வந்து நகை விலை வந்து 75,000த்துக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, திருப்பி பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 20,000மோ இல்லை 10,000மோ காசு கட்ட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதற்கான மதிப்பீடு உள்ள நகையை கொடுக்க சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி சூழ்நிலை வரவே வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது கொலட்ரல் ஃப்ரீ அண்ட் செக் கோல்டு பியூரிட்டி. எதனால் கோல்டு லோன் இந்தியாவில் வந்து பாப்புலராக இருக்குது? என்ன காரணம்? பேப்பர் ஒர்க்கு கம்மி, எந்த விதமான டாக்குமெண்டேஷன் மற்றும் சிபில் ஸ்கோர் அண்ட் பேங்கோட கிரெடிட் டீட்டெயில் இது எல்லாமே தேவையில்லை. நீங்கள் வந்து வித்தின் 5 மினிட்ஸில் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் உடனே உங்களுக்கு பணத்தை கொடுத்துடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது தான் இந்த கோல்டு லோன். இதுவே நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கணும்னா பேங்க்கில் வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கமுக்கு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. கம்பெனி சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. சிபில் ஸ்கோரை பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க, எப்படி ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு லோனையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கோல்டு லோன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கோல்டு லோனுக்கான தொகையை கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது முக்கியமாக, நீங்கள் அடகு வைக்கிற கோல்டை திருப்பி வாங்கும்போது எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அதே கோல்டு தானான்னு பார்த்துக்கோங்க. சில அடகு கடையில் இல்லை நிதி நிறுவனங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த கோல்டு மாதிரியே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு அதோட தரத்தை கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அதனால் வாங்கும்போது கண்டிப்பாக கோல்டு தானா என்று வெரிஃபை பண்ணி அதே கேரட்டில் மார்க்கிங் என்கிரேவிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்டேஷன் கொடுக்காம லோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட். முக்கால்வாசி விளம்பரத்தில் இன்ட்ரெஸ்ட் லோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. ஸோ அதை அவங்க டெக்னிக்காக யூஸ் பண்ணி நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுறது தான் அர்த்தம். அப்படி இல்லைனா நீங்கள் பேங்க்கில் போய் வச்சுருக்க நகையை மூட்டு மறு அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது பேங்காக இருக்கட்டும், எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் பண்ணுற அந்த டாக்குமெண்டேஷனில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக சொல்கிற பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3,00,000 கோல்டு லோன் நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா 10% இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்கன்னா வருஷத்துக்கு 3,000 இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கொள்வோம். இதில் என்ன ப்ராப்ளம்? இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் மூக்கும்போது அல்லது ரினியூ பண்ணுறதா இருந்தாலும்
இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா பரவாயில்ல. சம்டைம் வந்து உங்கள அசலோட சேர்த்து கட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, லோன் டென்யூர். அதாவது உங்க காலம் முடிஞ்சதுன்னா, கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவனமோ அல்லது அடகுடையோ அவங்க கிட்டேருந்து ஃபோன் வரணும். அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா, 1 வருஷத்துல மீட்க முடியாத போது அசல் வட்டியும் 2யும் சேர்த்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ 1 வருஷம் தாண்டிருச்சு. ஏற்கனவே அமௌண்ட் நெறையா கட்டணும். ஸோ இப்போ நெறையா அமௌண்ட் கட்டுற மாரி வரும். இதனால இருக்கிற நீங்க கண்டிப்பா 6 மாசமோ, 1 வருஷம் வைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க அந்த டாக்குமெண்டேஷன வெரிஃபை பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி அவங்க ஃபோன் பண்ணாட்டியும், நீங்களா போயிட்டு இன்ட்ரெஸ்ட்ட கேட்டு கட்டிருங்க. இல்லன்னா நகைய மீட்டுருங்க. ஒரு 10% சொல்லிட்டு 15% போட்டுருவாங்க. இல்ல 7% சொல்லிட்டு 10% போட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க வந்து லோன வாங்கும்போது தெளிவா எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. 4வது பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் ஆர் அட்மின் ஃபீஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது வந்து ஹிட்டன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. மறைமுக கட்டணம். பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் இந்த கோல்டு லோன்ல மட்டும் இல்லங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. மத்த சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. அத வந்து நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த மாரி விஷயத்த தான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸிங் ஃபீஸு, லேட் பேமெண்ட் சார்ஜஸு, அட்மின் ஃபீஸு சில பேங்க்ல இல்ல, சில ஃபினான்ஸ் நிறுவனங்கள்ல, அடகு கடையில அவங்க எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து ப்ராசஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ இந்த எல்லா சார்ஜஸுமே அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஸோ இதில நீங்க முக்கியமா கவனிக்கணும். என்ன சார்ஜஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட போய் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பேங்கா இருந்தாலும் சரி, அல்லது அடகு கடையா, இல்ல நிதி நிறுவனங்களோ, எதுவா இருக்கட்டும். ஸோ அவங்கள்ட்ட செக் பண்ணிட்டு, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுங்க. 5வது பார்த்தீங்கன்னா, கோல்டு ஆக்ஷன். உங்க நகைய மீட்க வேண்டிய தேதிக்கு நீங்க நகைய மீட்கலன்னா, உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. இல்ல ஃபோன் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா, ரிமைண்டர் கால் பண்ணுவாங்க. அப்பவும் உங்களிடம் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லன்னா, அவங்க ஒரு டைம் குடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி உங்களால அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னா, கோல்டு ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோ கேஷ் வாங்கியிருக்கீங்களோ, அவங்க அந்த நகைய வித்து அசலும் வட்டியும் எடுத்துப்பாங்க. அதுக்கு சார்ஜஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ல இது உங்க நகைய விட்றாதீங்க. முடிஞ்ச அளவு நகைய மீட்கிறதுக்கு அல்லது ரினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா நமக்கு அந்த நகை கிடைக்காது. கஷ்டப்பட்டு வாங்குன நகைய வேற ஒருத்தருக்கு கொடுக்க விடாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த 5 இம்பார்ட்டன்டான நோட்ஸ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கன்க்ளூஷன் கோல்டு வந்து மெட்டல் மட்டும் இல்லங்க. அது ஒரு சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. கோல்டு கையில இருந்தா நமக்கு அது கை கொடுக்கும். ஒரு எமர்ஜென்சி விஷயத்தில ஹெல்ப் பண்ணும். ஹாஸ்பிட்டல் செலவு, மற்ற ஃபங்ஷன் செலவுக்கு உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த கோல்டு வச்சுட்டு நமக்கு உடனே லோன் வாங்கிக்கலாம். கோல்டு லோன் வாங்கும்போது நீங்க முக்கியமா கவனிச்சு அந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜஸு, லோன் அடகு காலம் எவ்வளவு? 6 மாசமா அல்லது 1 வருஷமா? அதெல்லாம் தெரிஞ்சு அடகு வைங்க. எத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க? தெளிவா கேட்டுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இந்த விஷயம்லாம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இத வந்து உங்க நண்பர்களுக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அவங்க நாளைக்கு பேங்குக்கோ அல்லது வருங்காலத்தில அடகு வைக்க பேங்குக்கு போகும்போது, இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு அவங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.